கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியர் தமக்கு மத்தியில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தலைப்பிலே தொடரிலே மனைவிமார்கள் எப்படி என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமானது கணவனுடைய அந்த முதன்மையை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தி இருப்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு முக்கியமான ஒரு உத்தரவாதத்தை தருகிறார்கள். ஒரு பெண்மணி இதா ஸல்லத் ஹம்ஸஹா, அவளுடைய 5 வேளை தொழுகையை நிறைவேற்றி, ஓ சாமத்து ஷஹரஹா, ரமலான் மாதத்திலே அவள் நோன்பையும் நோற்று, ஓ அத்தாத்து பாலஹா, அவளுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு, ஓ அஹ்சனத்து ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பையும் காத்து கொள்வாளையானால், ஃபல் ததுகுல் மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷாத், சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாக வேண்டாலும் அவள் போய்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உறுதிமொழி தர்றாங்க. பெண்கள் சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்பட்டார்களேயானால் 5 வேளை தொழுகை அவங்க நிறைவேற்றணும், நோன்பை நிறைவேற்ற வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், கற்பை காத்துக்கொள்ள ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயத்தை அவர்கள் செய்து விட்டார்களேயானால் அவர்கள் விரும்புகிற வாசல்ல, சொர்க்கத்துடைய 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவங்க போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கவனத்திலே கொள்வார்களேயானால் இந்த கட்டுப்பட்டு நடக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. கட்டுப்பட்டு நடக்கிறதுங்கிறது எப்போ வரும் என்று கேட்டால், மார்க்க ரீதியாக இதுக்கு நமக்கு நன்மை இருக்கிறது, இதுக்கு கூலி இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு காரியம், இதை செஞ்சால் நமக்கு மறுமையில் தொழுகை நடத்துகிறோம், நோன்பு வைக்கிறோம்னா கஷ்டமாக தானே இருக்குது, பசியா தாங்குவது சிரமமாக தான் இருக்கிறது, ஏன் தாங்குகிறோம், அதனால் மறுமையில் கிடைக்கிற நன்மை நம்மளை தாங்க வைக்கிறது. அப்போ அந்த மாதிரி தான் கணவனுக்கு கட்டுப்படுறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படணும். எதை வச்சு கட்டுப்படணும், இதற்கு மறுமையில் நமக்கு பரிசும் கூலியும் இருக்கிறது. இந்த கட்டுப்படுதல் என்பதில் முக்கியமான கட்டுப்படுதல் எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைய விஷயங்களில் கட்டுப்படணும். அது எதில் எல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். எதில் முக்கியமாக கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையில் அந்த இல்லற வாழ்க்கை விஷயமாக தாம்பத்தியம் சம்பந்தமாக கணவர்களுக்கு மனைவிமார்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கணவன் ஒரு ஆசையோடு அழைக்கக்கூடிய நேரத்தில் அப்போ பொருந்தாத காரணங்களை சொல்லி அவர்கள் தவிர்த்து கொண்டார்களே ஆனால் அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக ஆகிறார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைக்கும் பொழுது அவள் அதை நிராகரித்து விட்டு அதன் காரணமாக அந்த கணவன் ஃபபாத் அலைஹா கல்பான, கோபமாக அவன் இரவு பொழுதை கழித்தானேயானால், லானத்துகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, விடிகிற வரைக்கும் வானவர்கள் அவளை சபித்து கொண்டே இருக்கிறார்கள், மலக்குமார்கள் அவங்கள சபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல 2 விஷயம் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு உடல்நிலை காரணமாகவோ அல்லது மனதுக்கு ஏற்பட்ட ஒரு கவலை பாதிப்பின் காரணமாகவோ சில நேரங்களில் தவிர்த்து கொள்ள விரும்பினார்களே ஆனால் அதற்குரிய காரணத்தை சொன்னாலும் கோபம் வராது. மறுத்ததுனால இந்த சபிக்க மாட்டாங்களாம். மறுத்து இப்போ மாத்து அலைஹா கல்பான, அதனால் அவன் கோபமாகவே இரவு பொழுதை கழித்தால், எப்போ அவனுக்கு கோபம் வரும், தக்க காரணம் இல்லாட்டி தான் கோபம் வரும். தகுந்த காரணம் இருந்து மறுத்தாங்கன்னு சொன்னால் பரவாயில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்து விட்டாலே ஆனால் மலக்குமார்கள் சபிக்க மாட்டார்கள். அப்போ தகுந்த காரணம் இல்லாமல் வீம்புக்காக, சண்டைக்காக, கோபத்துக்காக, காலையில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக, போன மாதம் நடந்த ஒரு பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு கணவனோடு இல்வாழ்க்கை நடத்துவதற்கு அவர்கள் மறுப்பார்களே ஆனால் மலக்குகள் சபிக்கிறார்கள். மலக்குகள் சபிக்கிறார்கள் என்ன அர்த்தம், அந்த சாபம் கன்ஃபார்ம்னு அர்த்தம். நம்ம சபிக்கிற மாதிரி உள்ளதில்லை. வானவர்கள் சபிக்கிறார்கள்னு சொன்னால் அதை அல்லாஹ் தானே ஏற்பாடு பண்ணுறான். சுயமாக வானவர்கள் சபிக்கிறாங்க. வானவர்கள் சொந்தமாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. லா யாசூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன், கட்டளையிடப்பட்டதை தான் அவங்க செய்வாங்களே தவிர சொந்தமாக யோசிச்சு பார்த்து நம்ம இப்போ சபிக்கணும் அப்படின்னு சபிக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பெண்களை நீ சபின்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த சாபம் கன்ஃபார்மாக ஏற்பட்டு போய்விடும். அப்போ அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்ட பிறகு நம்ம நல்லா இருக்க முடியுமா? அந்த சாபம் ஒன்று இம்மையை பாதிக்கும், இல்லைன்னா மறுமையை பாதிக்கும். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மேலே இருக்கிறது. இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் கட்டுப்படாமல் போவதனால தான் நிறைய ஆண்கள் சிலிப்பாகி போயிடுறாங்க.
தப்பான வழிகளுக்கெல்லாம் போறது காரணம் என்ன? இந்த விஷயங்கள்ல வந்து ஏதோ உடல்நிலை இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒதுங்கி கொண்டார்களே, அது ஒரு கணக்கு. அப்படி இல்லாமல் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்துழைக்க மறுப்பார்களே ஆனால் அப்ப ஆண்கள் வந்து விபச்சாரத்திற்கு போவதற்கோ வேற மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கோ இது காரணமாக அமைஞ்சிருங்கிறதுனால இதை ஒரு கடுமையாக இஸ்லாம் என்ன செய்கிறது? இந்த விஷயத்தை கட்டுப்படத்தான் வேண்டும். நீங்கள் அடுப்பங்கரையில் அடுப்பு வேலையில் இருக்கும் பொழுது அழைத்தாலும் நீங்கள் போங்களேங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கட்டுப்படுதல் இதை வந்து விவரித்து சொல்ல தேவையில்லை. இந்த விஷயத்தில் முதல் நீ கட்டுப்பட வேண்டும். மற்ற விஷயத்தில் கட்டுப்படுவதை விட இதில் அதுதானே கல்யாணம் பண்றீங்க. எதற்காக திருமண வாழ்க்கையை நடத்துகிறானோ ஒருத்தன் நடத்தி கொள்கிறானோ அந்த விஷயத்தில் என்ன செய்யணும்? பெண்கள் கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இது ஒன்று சொல்லிட்டாங்க. அது போக ஹஜ்ஜத் இறுதி பேருரையில இறுதி ஹஜ்ஜில இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 23 வருஷ பிரச்சாரத்தையும் சாறு பிழிந்து சுருக்கமா சொல்றாங்க. அதுல வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தேவையான விஷயங்களையும் சொல்லிட்டு வர்றாங்க. அதுல கணவன் மனைவி மேட்டரை எடுக்கிறாங்க. இறுதி பேருரையில கணவன்மார்கள் மனைவிக்கு என்னென்னலாம் செய்யணும், மனைவிமார்கள் கணவனுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லும் பொழுது அம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இறுதி உரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் ஃபலா யூத்தி அன்ன ஃபுர்ஷக்கும் மன் தக்ரஹூன, உங்களுக்கு விரும்பாத ஆட்களை ஆண்களாகி ஆண்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பிடிக்காத ஆட்களை உங்க வீட்டில் வந்து உட்கார வச்சிடக்கூடாது. உங்கள் விரிப்புல, உங்கள் பாயில, உங்கள் நாக்காளியில, உங்கள் சேர்ல நீங்கள் இருக்கக்கூடிய இருக்கையில் உங்களுக்கு பிடிக்காதவரை கொண்டு வந்து அவங்க உட்கார வைக்க கூடாது. அது அவங்களுடைய கடமை. அதே மாதிரி சொல்றாங்க வலா யஅதன்ன ஃபீ புயூத்திக்கும் லிமன் தக்ரஹூன, உங்களுக்கு ஆண்களாகிய கணவர்களாகிய உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவர்களுக்கு வீட்டுக்குள் அவங்க அனுமதிக்க கூடாது. மனைவிமார்களுடைய கடமை பெருசா சொல்லுவாங்கன்னு பார்த்தா மனைவிமார்களுடைய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் என்ன சொல்றாங்க? இதுதான் கடமை. கடமைங்கிறது என்ன? பிரச்சனை அங்கதான் வரும். வீட்டுக்கு ஆட்க வந்து போறதுல தான் எல்லா விதமான அவதூறுகளை சுமக்க வேண்டிய நிலைமை, குடும்ப வாழ்க்கையில சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலைமை, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது இதுதான். பெண்களுக்கு இது நல்லது. அப்ப பெண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களுடைய கணவன்மார்களுக்கு பிடிக்காதவர்களை உட்காரவும் வைக்க கூடாது, உள்ள அலோ பண்ணவும் உங்களை அனுமதிக்கவும் கூடாது. அது உங்கள் மீது மார்க்கம் சுமத்தி இருக்கிற கடமை. அந்த விஷயத்தில் நீ கட்டுப்பட்டு ஆக வேண்டும். புருஷன் சொல்றான் என்பதற்காக என்ன செய்யணும்? எப்படி தாம்பத்தியத்தில் கட்டுப்படணுமோ, யார் வரலாம் யார் வரக்கூடாது என்கிற விஷயத்தில் அதிகாரம் படைத்தவன் கணவன் தான். அந்த விஷயத்தில் பெண்கள் என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு எனக்கென்று ஒரு விருப்பம் இருக்குன்னு அதில் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அதுல எல்லாம் மார்க்க தலையிடாது. ஆனா இந்த விஷயத்துல டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை ஆண்கள் கையில, கணவன்மார்கள் கையில இந்த மார்க்கம் கொடுத்திருக்கிறது. இதுல நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். யார் வீட்டுக்கு யார் வரலாம் யார் வரக்கூடாதுங்கிறத கணவன் முடிவு செய்யலாம்னு சொன்னா, மார்க்கத்தில் சிலர் வரக்கூடாதுலாம் இருக்கிறது. அந்த அர்த்தம் வச்சுக்கிற கூடாது. மார்க்கமே தடுத்து வச்சிருக்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாவே தடுத்து வைத்திருக்கிற சில சட்டங்கள் இருக்கிறது, அல்லாவுடைய ரசூலே தடுத்து வைத்திருக்கிற சட்டங்கள் இருக்கிறது. அதுக்கு மேற்கொண்டு இருக்குன்னு விளைக்கிறணும். கணவன் சிலர் வர வேணாம்னு சொன்னா நீங்க என்ன விளைக்கிற கூடாது? மார்க்கத்திலே சிலர் வந்து வரக்கூடாதுங்கிற கணக்கெல்லாம் இருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின், எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு பெண்ணோடையும் தனித்து இருக்க கூடாது. ஒரு ஆம்பளை என்று சொன்னா ஒரு பொம்பளையோட என்ன செய்யக்கூடாது? தனித்து இருக்க. அது பொம்பளைக்கு மாத்தி சொல்லணும்ல. ஒரு ஆம்பளை பொம்பளையோட இருக்கக்கூடாது, பொம்பளை ஆம்பளையோட இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பெண்ணு வந்து என்ன செய்யக்கூடாது? வீட்டில் ஒரு பெண் இருப்பார்களே ஆனால் அவங்க வந்து யாரா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை விடக்கூடாது. ஒரு ஆம்பளையாக வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவதற்கு கணவன் தடுக்காட்டாலும் மார்க்கம் உங்களை தடுத்திருக்கிறது. பெண்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு ஆண் வந்து, ஒரு பெண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு ஆண் மட்டும் வருவதற்கு மார்க்கம் என்ன செய்கிறது? தெளிவாக தடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதை தடுத்துடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மாங்கிற ஒரு மகள் பேர் அஸ்மா, ஒரு மனைவி பேர் அஸ்மா. அஸ்மான்னு ஒரு பெண் நினைச்சிருந்தாங்க, திருமணம் பண்ணி இருந்தார்கள். அவங்க வீட்டுக்கு ஒரு சில ஆண்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க, சில ஆண்கள்லாம் உட்காந்து அவங்க மனைவி வீட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுறாங்க, நான் வந்து சந்தேகப்பட்டு இதை சொல்லலை, இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது? என் வீட்டுக்கு போனேன், என் மனைவியை சுற்றி நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க, மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை கேட்டு அவருக்கு மட்டும் சொன்னா எல்லாருக்கும் போய் சேராத, அவர் மேட்ரு இல்லை, இது ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயே பிரச்சனையா இருக்கிறதுனால மெம்பர்ல ஏறி மக்களை எல்லாம் கூட்டி வச்சு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இன்றைய தினத்திற்கு பிறகு, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நடந்து போய் விட்டு போகிறது, இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு புருஷன் இல்லாது மனைவி மாத்திரம் இருக்கிறாள அந்த மாதிரி ஒரு வீடாக இருந்தால் இல்லா மாஹு ரஜுலுன் அவ் இஸ்னானி, கூட ஒரு ஆணை கூட்டிக் கொண்டோ அல்லது 2 பேரை கூட்டிக் கொண்டோ தவிர தனியா போகக்கூடாது. இது தப்பு இல்லைன்ட்டாங்க. ஒரு பெண் இருக்கிறா, பெண் இருக்கும்போது என்ன செய்யறாங்க, ஒரு 3 பேரை உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா, ஒரு கேள்வி கேட்க போகலாமா, ஒரு விஷயத்தை அப்போ கேட்கலாம் போகலாம். ஒரு ஆள் போயிடக்கூடாது. ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட வேண்டி இருக்கிறது, ஒரு ஆம்பளை விட்டு பஞ்சாயத்து பண்ணிடக்கூடாது. கூட ஒரு ரஜுலுன் அவ் இஸ்னானி, இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ ஒரு ஆணோ அல்லது 2 பேரோ இல்லாமல் ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் போகக்கூடாது. ஒரு பெண் மட்டும் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக, ஜமாத் விஷயமா கூட இருக்கலாம், ஒரு நிர்வாக விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயமா கூட இருக்கலாம், அவங்களுடைய கணவர் பணம் அனுப்பி இருப்பார், நம்மள்ட்ட தந்து விட்டுருப்பாரு, அதை கொண்டே கொடுக்கறதுக்காக கூட போகலாம். அவர் ரூபா தந்திருப்பார், வெளிநாட்டில் வேலை செய்வோம், அதை கொண்டே நான் கொடுக்க போனேன்னு சொல்லக்கூடாது. கொடுக்க போனா என்ன செய்யணும், அவங்க வீட்டு பணம் கொடுக்க போற நீனு வா, ஒரு ஆள் கூட்டிக்கிறணும், ஒரு 2 பேரும் கூட்டிக்கிறணும், போய் பணத்தை கொடுத்துட்டு வரணுமே தவிர தனியா போகக்கூடாது. ஏன் தனியா போனா அப்படி ஏதாவது நடந்துரும் அர்த்தம் இல்லை, இது அவங்கள பாதிக்கும். வேற மாதிரி என்ன செய்யறேன், இவனையும் பாதிக்கும் அவங்களையும் பாதிக்கும், அந்த பெண்ணையும் பாதிக்கும். இவனையும் அங்கே வந்துட்டு போனான்னு நினைச்சோம்னு சொன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சமுதாயத்தில் பரப்பப்பட்டால் அந்த பெண்ணுடைய மானத்தை பாதிக்கும். அதே மாதிரி இவனை என்ன செய்வான், இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரங்க போயிட்டு வந்தாரு அப்படின்னா இவங்க கதையை முடிஞ்சு போச்சு, வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப அவங்க 2 பேருக்கும் செக்யூரிட்டி இதுதான். அப்ப 2 பேருக்கும் பாதுகாப்பான விஷயம் என்ன, அது தனியாக இருக்கிற ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் போகலாம். எப்படி போகணும், கூட ஒரு ஆள் 2 ஆள் கூட்டிட்டு போகணும். அதிகமா இருக்கலாம் பிரச்சனை இல்லை, குறைஞ்ச ஒரு ஆளாவது கூட நம்ம கூட இருக்க வேண்டும், இல்லாட்டி 2 ஆளாவது இருக்க வேண்டும். அது நிலைமையை பொறுத்து முடிவு செஞ்சுக்கிறணும். 2 பேர் போனா அது சரியா வராது, 3 பேர் போனா தான் சரியா வரும் அப்படின்னு நம்ம நினைத்தால் கூடுதலாக அப்படித்தான் ஒரு பெண்ணை போய் சந்திக்கணுமே தவிர ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திப்பதற்கு வேற முறையில் சந்திக்கவே கூடாது. அதே மாதிரி நீங்க ஒரு ஆளா சந்திக்கிறதா இருந்தால் சந்திக்கலாம். எப்ப சந்திக்கலாம், அவளோடு கணவனோ மகரமோ இருந்தால், அந்த மனைவி இருக்கிறா, அவ புருஷனோட சேர்ந்து இருக்கும்போது போனீங்களா, ஒரு ஆள் போகலாம். புருஷன் தான் வீட்டில் இருக்கானே, புருஷன் கணவனோடு அந்த மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டுக்கு போவதாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆள் கூட்டுக்கு ஆள் சேர்க்க தேவையில்லை, கூட கணவன் இருக்கிறான். அல்லது மகரம்டா என்ன, மகரம் என்று சொன்னால் யாரை கல்யாணம் பண்ண கூடாதோ அந்த உறவுக்கு பேர் மகரம்ங்க. மகரம்டா என்ன நிறைய பேர் தெரியறது இல்லை. மகரம் என்று சொன்னால் ஒரு பெண்ணு யாரை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறவினரோடு இருக்கலாம், தனியாவே இருக்கலாம். யாரெல்லாம் மகரம் ஆவாங்க, பெத்த புள்ள மகன், ஒரு தாய் மகன் மட்டும் இருக்கலாமா, இருக்கலாம். ஏன் மகன் மகரம், ஏன்னா மகனை கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு தாய் மகனை கல்யாணம் பண்ண முடியுமா, ஹராமாச்சு. அப்ப மகரம்டா ஹராமாக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அப்ப மகன்கிறது மகரமாவுறாங்க, தந்தை மகரமாவாங்க, தந்தையுடைய சகோதரன் சித்தப்பன் பெரியப்பன் கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லையா, தந்தை மகரமு, தந்தையுடைய அண்ணன் தம்பிமார்கள் மகரமு, தாயுடைய அண்ணன் தம்பிமார்கள், அதாவது மாமா, தாயோட அண்ணன் தம்பி மாமா, தாய் மாமா தானே, தாய் மாமன்மார்கள், சகோதரன்மார்கள், சகோதரனுடைய புதல்வர்கள், சகோதரன் அண்ணன் மகன் அல்ல தம்பி மகன், அவங்களோட தனியா இருக்கலாம். அண்ணன் மகன், தம்பி மகன், அது மாதிரி அக்காவுடைய மகன், தங்கச்சியுடைய மகன், அக்கா மகன், அந்த மாதிரி சகோதரி மகன், சகோதரனுடைய மகன் அல்லது சகோதரியுடைய மகனும் ஒரு பெண்ணு இருக்கலாம். அக்கா மகனோட தங்கச்சி மகனோட ஒரு பெண் என்ன செய்யலாம், தனியாவே இருக்கலாம், தனியா எங்கேயும் போகலாம், அது தப்பே கிடையாது. மகரம்ங்கிற உறவுல புருஷன் மாதிரி அந்த புருஷன் எப்படி கூட்டிட்டு போகலாமோ அந்த மாதிரி இவங்களோட எல்லாம் என்ன செய்யலாம், பிரயாணம் பண்ணி போகலாம். அதே மகளுடைய புருஷன் மருமகன், மகளை கட்டி கொடுத்த மருமகனோடு என்ன செய்யலாம், அவங்க தனியா இருக்கலாம். ஹராமாச்சுல மகளை கட்டின பிறகு இவனை கட்ட முடியாது, அது மகரம்ங்கிற அந்த அடிப்படையில் இவங்களும் மகரம் ஆகிடுறாங்க. அதே மாதிரி தாயுடைய கணவன், தாய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி இவங்களுடைய தாயுடைய கணவன் தகப்பன், அந்த தகப்பன் அல்ல, தகப்பன் தான் தனியாக சொல்லியாச்சு. தாய் என்ன செஞ்சாங்க, அப்போ அவங்க கணவர் இறந்து போய் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் அம்மாவுடைய கணவர் ஆகிட்டதுனால தந்தை அந்தஸ்துக்கு வந்துடுறாரு, அவர் மகரம் ஆகுறாரு. இப்போ தாயுடைய கணவரோட என்ன செய்யலாம், ஒரு பெண்ணு தனியாக பிரயாணம் பண்ணலாம், தனியாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி மகரமோட இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்போ என்ன செய்யலாம், தாராளமாக போகலாம், வீட்டுக்கு யாரும் ஒரு ஆளும் போகலாம், போய் பேசிக்கிட்டு இருக்கலாம்.
அவங்க மருமகன் இருக்காங்க வீட்டில், போய் என்ன செய்யலாம், அந்த மாமியாரோட உட்காந்து பேசிட்டு வரலாம். நம்ம மருமகன் மாமியார் தான் வீட்டில் இருக்காங்கன்னா என்ன செய்ய போயிட்டு வரலாம். அது மாதிரி ஒரு அண்ணனு தங்கச்சியுமா இருக்கிறாங்க, தங்கச்சியை பார்க்க நம்ம என்ன செய்யலாம், போகலாம். இப்படி இருந்தாங்கன்னா மகரமாக இருந்தால் மகரமோடு அந்த பெண் வீட்டில் இருப்பார்களே, ஆனால் ஒரு ஆளும் போல 2 ஆளும் போகலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த தனித்திருக்க கூடாதுன்ற உடனே அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே அரைத்தல் ஹம்ப, கணவனுடைய அண்ணன் தம்பிமார்கள் இருக்காங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல் ஹம்மு அல் மௌத்து, அதான் நாசமே, அதான் அழிவே இருக்குது. இது நம்ம நாட்டில் விளங்கவே இல்லை. நம்ம நாட்டில் என்ன பண்ணிவிட்டாங்க, இதை ஒரு அனுமதிக்கப்பட்டது மாதிரி ஆக்கிட்டாங்க. பழமொழி அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிங்கிறான், தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி, பழமொழி சொல்கிறாங்க. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு பழமொழி சொல்கிற அளவுக்கு என்ன செய்யறது, இது ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த மக்கள் கருதுகிறார்கள். அப்போ ஒரு இன்னைக்கு சமுதாயத்தில் கூட என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள கேலி பண்ணி கொள்கிறார்கள். சாதாரணமாக ஒரு தன்னுடைய கணவனுடைய அண்ணன் இவ இருக்கிறார், கணவனுடைய அண்ணன் அங்கே போகிறான், சாதாரணமாக போகலாமா? நிறைய தப்புகள் இந்த மாதிரி உறவுகள்லாம் நடக்குது. மற்ற இடத்துலலாம் பிரச்சனை ஆகி போயிடும். இது சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி தப்புகள் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, இது பெரிய டேஞ்சரான உறவு. அதனால கணவனுடைய அண்ணனாக இருந்தாலும் கணவன் கிடையாது, ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடணும், நீங்கள் தனியாக வரக்கூடாது. இது கணவன் சொல்ல தேவையில்லை, மார்க்கம் சொல்லுது. உங்கள் கணவனை தனியாக சந்தினால் மாட்டேங்க. ஏன் மார்க்கம் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது, கணவனுடைய அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட ஆள்க மகரம் இருந்தால் வரலாம். கணவன் மட்டும், நீ பெண்ணு மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல கணவனுடைய அண்ணன் சொல்லிட்டு தனியாக வந்தால், அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அப்படியான நேரத்தில் தனியாக போய் கணவனுடைய அண்ணன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவி வீட்டுக்கு போகக்கூடாது. அவள் மட்டும் இருந்தால், அவள் மட்டும் வீட்டில் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அது மூத்துங்கிறாங்க. அங்கதான் நாசமே ஏற்படும். அராய்த்தால் ஹம்ப, இதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அதுதான் நாசம், அதுதான் அழிவு அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள நம்ம அந்நிய ஆண்கள் வருவத விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இந்த பெண்கள் இல்லாத காரணத்தினால்தான் சில தவறுகளும் நடக்கிறது. தவறு நடக்காம பழிகளையும் சுமக்கிறார்கள். ஒன்று நடந்து கூட இருக்காது, வெகுளித்தனமா சாதாரணமா நினைச்சிருப்பார்கள். ஆனா ஊர் உலகத்தில் என்னவாயின, அப்படி ஆமல இப்படி ஆமல நம்ம தொடர்பு இருக்காமல அப்படின்னு கூட இருக்கிற பெண்களை பரப்பி விட்டுவார்கள். அப்ப நிறைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும், பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், குடும்ப வாழ்க்கை நாசமாகி போயிடும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், பெண்கள் ரொம்ப கவனமாக நெருப்புல நடக்கிற மாதிரி என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இதுல கையாள வேண்டும். அப்ப இது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆளுக்கு வரும்போது கணவன் சொல்லாட்டா கூட இந்த மாதிரி தனியாக அனுமதிக்க கூடாது. அதுல கூட அப்படி வர்றாங்க, நீங்க மகரமோட இருக்கிறீங்க, மகரமான அண்ணனுடைய தம்பியோடவோ அல்லது புருஷனோடவோ அந்த மாதிரியான உறவுகளோட வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு ஆளோ 2 ஆளும் உங்களை பார்க்க வர்றாங்க, ஒரு பெண்ணை பார்க்க வர்றாங்க, தப்பு கிடையாது. பார்க்க வரும்போது நீங்க எப்படி இருக்கணும், பார்க்க வர்றாங்கிறக்காண்டி வீட்டில் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கலாமா? அப்போ அந்நிய ஆட்கள் வரும்போது டக்குன்னு நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்நிய ஆட்கள் மகரம் இல்லாதவர்கள் ஒரு பெண்ணை பார்க்க வந்தால், அவங்க அண்ணனோடவே இருந்தாலும் சரி, அவங்க புருஷனோடவே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள எப்படி அவங்களோட இருப்பார்களோ அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், ஒலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அலங்காரமா இருக்கலாம், அலங்காரமா இருக்கலாம், யாருடைய அலங்காரமா இருக்கலாம் ஒரு லிஸ்ட் எல்லாம் போடுறான். இவங்களுக்கு முன்னாடி தான் நீங்க அலங்கரித்து கொண்டிருக்கணும். லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு, நகை அள்ளி போட்டுக்கொண்டு, மினுமினுமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு, ஜிகினா ஜருகை வச்ச ஆடைகள்லாம் போட்டுக்கொண்டு, டைட்டான ஆடைகளை போட்டுக்கொண்டு, எப்படி கவர்ச்சியா இருக்க நினைக்கல அப்படிலாம் இருங்க. ஆனால் அது யாரோட இருக்கலாம், யார் யார் இருக்கும்போது அப்படி இருக்கலாம். ஒன்று புருஷனோட அப்படி இருக்கலாம், இல்லைன்னா யாரை கல்யாணம் பண்ண கூடாதோ அவங்களோட, அவங்க வேற செய்ய மாட்டானே. அண்ணனுக்கு மத்தியில் ஒரு தங்கச்சி என்னதான் அலங்காரிச்சிருந்தாலும் வேற மாதிரி ஏதாவது நடக்குமா? நடக்காது. அல்ல லிஸ்ட் போடுறான், ஒலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாலி பவுலத்திஹின்ன, அவங்களுடைய கணவன்மார்களுக்கே தவிர, கணவனுக்கு மத்தியில் என்னென்று வேணாலும் அலங்காரமா இருங்க. அவ் ஆபாயிஹின்ன, தகப்பன்மார்களுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அலங்காரமாக இருக்கலாம். அல்லது அவ் அபுனாயிஹின்ன, அல்லது அவங்களுடைய புதல்வர்களுக்கு மத்தியில் என்ன செய்யலாம், இருக்கலாம். அவ் இஹ்வானிஹின்ன, சகோதரர்களுக்கு மத்தியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அவ் பனி இஹ்வானிஹின்ன, சகோதரனுடைய புதல்வர்களுக்கு மத்தியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அவ் பனி அகவாத்திஹின்ன, சகோதரியின் புதல்வர்கள் அவங்களோட என்ன செய்யலாம், அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அவ் திஃப்ரில்லதீன லம் யல்ஹுரு அலா அவ்ராத்தின் நிசாய், பெண்களுடைய மறைவிடங்களை பார்க்க மாட்டார்களே அந்த வயசில் உள்ள குழந்தைகள், ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசுக்கு உள்ள பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க அலங்காரம் பண்ண வேற மாதிரி அவங்களுக்கு என்ன வராது, இதெல்லாம் அவ்வளவு புரியாது.
இந்த மாதிரியான விஷயங்கள் புரியாத வயசில் இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருந்தால் இருக்கலாம், அடிமைகள் இருந்தால் இருக்கலாம், ஒரு லிஸ்ட் போடுறான்ல. அப்போ நம்ம ஒளியர்ந்து ஒரு ஆள் வரும் பொழுது நீங்கள் அண்ணனோட இருக்கிற மாதிரி சேலை மட்டும் கொண்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம், தப்பு கிடையாது. வழங்காது புர்கா போட்டு கை முகம் தெரியுது அப்படிலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் உபரி மேலாடை மேற்கொண்டு உள்ள ஆடைகளை கலைந்து விட்டு இந்த உறவுகளோடு இருக்கலாம். ஆனால் வெளியூர் இந்த கல்யாணம் பண்ணக்கூடாத, கல்யாணம் பண்ண தடை செய்யப்படாதவர்கள் யாராவது வந்து விடுவார்களே, ஆனால் அவங்க முன்னாடி எப்படி இருக்கனே, முகம் கை மட்டும் தெரிகிற வகையில், மற்ற பகுதி தெரியாத வகையில், அது கூட அலங்காரம் இல்லாத வகையில், அந்த லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போடுற மாதிரி இல்லையா, அதுகளெல்லாம் இல்லாத ஒரு நிலையில் நான் என்ன செய்யணும், அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம், நேரத்தில் உட்கார்ந்து பேசலாம், தப்பு கிடையாது மார்க்கத்தில். அந்த மாதிரி உள்ள பேசக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஏற்றவாறு அவங்கள மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. இதெல்லாம் கணவன் சொல்ல தேவையில்லை, பெண்களுக்கு அல்லாவே விதித்த ஒரு கடமை, அல்லாவே போட்ட ஒரு கட்டளை. இதை ஒரு விஷயத்தை அவங்க விளங்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி அவர்கள் வெளியே போறாங்கன்னு வைங்க, அதுக்கு இந்த மகரம் வந்ததுனால தொடர்ச்சியாக சொல்லிவிட வேண்டியிருக்கிறது. வெளியே போறதுங்கிறதுக்கும் அது கண்ட்ரோல் வச்சிருக்கிறது. பெண்கள் வெளியே போறது சம்பந்தமாக பலவிதமான அறிவிப்புகள் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாள் தொலைவு உள்ள ஒரு பிரயாணத்திற்கு ஒரு பெண்ணு தனியாக போகக்கூடாது, மகரமோட தான் போகணும் அல்லது புருஷனோட தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல 2 நாள், எல்லாமே புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு தான். 3 நாளுங்கிறதும் புகாரில் தான் வருது. 2 நாள் தொலைவுடைய பிரயாணத்திற்கு செல்வதாக இருந்தால் மகரமோட போங்க, 1 நாள் தொலைவுடைய பிரயாணம் பண்றதா இருந்தா அது மகரமோட போகணும், அது குறைவா இருந்தா மகரம் வேண்டியதில்லை. அப்ப இந்த 3 நாளுங்கிற ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்வதா, 2 நாளுங்கிற ஹதீஸை எடுத்துக்கொள்வதா, 1 நாளுங்கிற ஹதீஸ் ஒன்று முரண்பட்டது. 3 நாள் பயணத்திற்கு ஆள் இல்லாமல் போகக்கூடாதுன்னா 3 நாளைக்கு உள்ள என்ன செய்யலாம், தனியாக போய் 2 நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பெண்ணுங்க ஒரு விட்டு போய் தனியாக யாரையும் கூப்பிடாம மகரம் இல்லாமல் புருஷனை இல்லை, அந்த அர்த்தத்தை இது தருது. 2 நாள் பயணத்திற்கு அப்படி போகக்கூடாதுன்னா அதுக்கு கீழே போகலான்னா என்ன ஆகுது, ஒரு 1.5 நாளைக்கு வெளியே ஊர் சுற்றிட்டு வரலாம், அந்த அர்த்தத்தை தந்துடும். 1 நாள் இடத்துக்கு 1 நாள் பிரயாணம் பண்றதா இருந்தால் மகரம் வச்சுக்கிறேன், புருஷன் வச்சுக்கிறேன்னு ஒரு நாள் ஒரு 20 மணி நேரம் போயிட்டு வரலான்னு வந்துடும்ல. ஒரு நாளில் 24 மணி நேரம் தானே, 24 மணி நேரம் பிரயாணம் தான் போகக்கூடாது, ஒரு 20 மணி நேரம் மைனஸ் அவ்வளோ வீட்டிலேருந்து மிஸ்ஸிங் ஆயிடலாம் என்ற அர்த்தத்தை எல்லாம் இது தருகிறது. அப்போ இதில் 1 நாள் தொலைவுக்கு பெண்கள் தனியாக போகலான்னு எடுத்துக்கொள்வதா, 2 நாள் தொலைவுக்கு போகலாம் என்று எடுத்துக்கொள்வதா, 3 நாள் தொலைவுக்கு போகலாம் என்று எடுத்துக்கொள்வதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இது எல்லாருமே தப்பா வழங்கிட்டாங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. இது ஒருத்தர் அபு சயீத் அறிவிக்கிறாரு, ஒன்று அபு ஹுரைரா அறிவிக்கிறாரு. அபு ஹுரைரா 1 நாளுங்கிறாரு, அபு சயீத் 2 நாளுங்கிறாரு, இப்னு உமர் 3 நாளுங்கிற ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அப்ப 3 சஹாபாக்களும் 3 விதமா அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 3 நாளுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லல, 3 மைல் தான் சொன்னாங்க. சலாசத் அம்யால்னு சொன்னா 3 மைல் என்று சொன்னார்கள். அப்ப 3 நாள் அப்படிலாம் சொல்றாங்களே, இன்னமா ஹுவ வஹும் மின்ஹும், அவங்க தப்பா விளங்கி கொண்டு சொல்கிறார்கள், அப்படி சொல்லவே இல்லை. அதான் கரெக்டா தெரியும்னு கேட்டா எதுக்கு வேண்டி தனியா போகக்கூடாதுங்கிறாங்க, தப்பு தண்டை நடக்கக்கூடாதுங்கிறது தான். 3 நாளுங்கிறதுல என்ன வேணாலும் நடக்குமா இல்லையா, 3 நாளைக்கு தனியா போகலாம்னு சொன்னா 3 நாள்ல என்ன வேணாலும் நடக்குமா இல்லையா, 3 நாளைக்கு அனுமதிப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 நாளைக்கு ஒரு பெண்ணு தனியா போயிட்டு வரலாம், 3 நாளைக்கு தான் காண போகக்கூடாது அப்படின்னா 2 நாளைக்கு எங்க ஊரை சுத்திட்டு வந்துடலாமே, பெண்களுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் போயிருமே, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி பார்த்தாலே தெரியுது, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்வதுதான் இந்த குர்ஆனுடைய சாப்டர்லாம் ஒத்து வருது. அவர் மறுக்கிறார், இந்த 3 அறிப்பை மறுக்கிறார். கிடையாது, இது நாள் கணக்கு கிடையாது, மைல் கணக்கு தான். 3 மைல்கள், மைலுங்கிற அரபி வார்த்தை தான். இந்த மயிலுன்னு பேசிக்கிறாங்களே, இந்த மயிலுங்கிற சொல்ல என்னது, அது மயிலுன்னா பார்வையிலிருந்து விலகுதல் அர்த்தம். ஒருத்தன் இப்போ இங்கேருந்து பார்த்தான்னு சொன்னா நல்ல கூர்மையான பார்வை உள்ளவன் எவ்வளவு தூரத்தை பார்ப்பான்னு அவன் 1 மைல். கண்ணில் பார்க்குறமா இல்லையாங்க, திறந்த வழி எடுத்துக்கிட்டா கூட உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியும், ஒரு 1600 மீட்டர் தான் பார்க்க முடியும். எவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு கலந்து சொல்கிறான், நல்ல கூர்மையான பார்வை உள்ளவன் திறந்த வெளியில பார்க்கறதா இருந்தால் ஒரு 1600 மீட்டருக்கு இடையில ஒரு படமரத்தை நட்டி வச்சிருந்தான்னு சொன்னா அது ஓரளவுக்கு தெரியும், மங்களா தெரியும். ஒரு 1600க்கு மேல போச்சுன்னு சொன்னா தெரியாது உங்களுக்கு. எந்த ஒரு பொருளையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க இயலாது. மயில்னா சாய்ந்துருச்சு, நம்மளை விட்டு உருண்டையா இருக்கிறதுனால அந்த 1600க்கு மேல இப்படி சாஞ்சு போயிடும், நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ நான் வளைவார்களை உருண்டையா இருக்கனால இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பணமரம் அப்படி சாஞ்சு போயிடும், அவ்வளவுதான் லிமிட், அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது. அப்ப 3 மைலுங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க. 3 மைல்னா என்ன, ஒரு மைலுங்கிறது 1600 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரும் 1.600 கிலோமீட்டர் வருது. 1600னா என்னது, ஒரு 3 மைல் சொன்னா 3 44,800 மீட்டர்.
அது 5 கிலோமீட்டர். 3 மைல் எவ்வளோ ஆச்சு உத்தேசமா? 5 கிலோமீட்டர் கணக்கில், இப்போ நவீன கணக்கில் சொல்வதாக இருந்தால் 5 கிலோமீட்டர் அளவுக்கு போகிறதா இருந்தால் ஒரு பெண்ணு தனியாக போயிட்டு வரலாம். இங்கேருந்து கிளம்புறாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் தான் தூரம், போயிட்டு ஒரு வேலைக்கு போகிறோம்னா இல்லையா, வேலைக்கு போகலாம், அப்படி தான் நடக்குது. இன்றைக்கு வேலைக்கு போகிறவங்களாம் அந்த 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு புருஷனையும் கூட்டிகிட்டு அண்ணன் வரணும் அவசியம் கிடையாது. வெளியே போகிறதாக இருந்தால் நாளெலாம் கணக்கு கிடையாது. இந்த தொலைவுக்குள்ள ஒரு பிரயாணத்திற்கு அவங்க தனியாக போகலாம். கடத்தருக்கு வர்றாங்க, அது ஒவ்வொரு தரம் கடத்தருக்கு வாங்க புருஷனை கூட்டு வரணும் அவசியம் கிடையாது. கடத்தருக்கு வரும்போது அண்ணனை கூட்டிட்டு வரணும் அவசியம் கிடையாது. இந்த இருக்கு வீடு இந்த இருக்கு கடத்தருக்கு மண்ணடிக்கு போகிறாங்கன்னா இல்லை யாரும் கேட்க வேண்டிய, அவங்களா போயிட்டு வரலாம். அப்போ தனியாக ஒரு பெண் போகிறதா இருந்தால் எவ்வளோ கணக்கு இருக்கிறது? 3 மைல் தொலைவுக்குத்தான் ஒரு பெண்ணு தனியாக போகணும். 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு அண்ணனையோ தம்பியவோ புருஷனையோ கூட்டிக் கொள்ளாமல், எந்த ஒரு மகரமையாவது கூட்டிக் கொள்ளாமல் போகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் சொன்னாங்க. இதுதான் சரியானது. இந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் பூரா வகுமுன்னா தப்பா வழங்கி கொண்டு சொன்னது அப்படி ரசூல் ஸல். அதனால 3 ரிவாயத் வருது. இல்லாட்டி எல்லாரும் 3 அறிவிச்சிருப்பாங்கல்ல. ஒருத்தர் 3ங்கிறார், ஒருத்தர் 2ங்கிறார், ஒருத்தர் 1ங்கிறார். நாங்கள் குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். ஒரே அறிவிப்பு வந்திருந்தா கூட இந்த இப்னு அப்பாஸ் நம்ம ஏத்துக்கிற வேணாம். 3 சைஸா வரும்பொழுது 3 எப்படி அது சரினா இது 2 தப்பா போயிடுது, இது சரினா அது 2 தப்பா போயிடுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது 1 2 3 சொன்னாங்கன்னா இது எங்கேயோ ஒரு ராங் இருக்கிறது, புரிந்து கொள்வதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இவர் விளக்குறார். அப்ப இது அல்லாம இந்த மாதிரி மார்க்கமே சிலது உங்களுக்கு தடுத்திருக்கிறது. இது இல்லாம சில பேர் வர வேணான்னு புருஷன் தடுப்பான். இவங்களை தடுக்கிறதுக்கு புருஷன் தடுக்க அல்லாஹ் தடுத்து விட்டான். இவங்க இல்லாம என்ன செய்வான், ஒரு குடுக்கமும் நெருக்கமான ஒரு ஆளு ஒரு பெண்ணை கூட வர வேணான்னு தடுப்பான். இந்த பொம்பளை வரக்கூடாது, ஆள் கோல் சொல்ற பொம்பளை அப்படின்னு கூட என்ன செய்வான் ஒரு புருஷன் சொல்லுவான். பெண்ணு சாதாரணமாக வரலாம், இந்த பெண்ணு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா மனைவி என்ன செய்யணும், அதுக்கு கட்டுப்பட வேண்டும். உங்களுக்கு விரும்பாத ஆட்களை உள்ள அனுமதிக்க கூடாது என்று சொன்னால் அது இந்த அர்த்தம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக கூடுதலான இன்னும் சில விவரங்கள் இருக்கின்றன. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரும் பார்ப்போம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1.